ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக வந்து ஓட்ஸ் பொரிஜ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஏதாவது சீரியல்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது எடுத்து நம்ம சாப்பிட்லாம். நார்மலாக ஓட்ஸ் பொரிஜ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கிம்டு மில்கில் நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வெஜிடேரியன் இல்லை நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து எக் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எக் பிரேக்ஃபாஸ்ட் தான் காட்ட போகிறேன். ரொம்ப வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியாக போட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து எக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாயில்டு எக் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சும்மா வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்லாம், இல்லை சும்மா வந்து ஃபுல் பாயில் மாதிரி ஹாஃப் பாயில் மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்னும் நல்லா ரிச் நியூட்ரிஷன் நமக்கு வேணும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் தான் நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து அது மூலியமாக தான் நமக்கு செயல்படும். ஸோ அதனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாமே லோ கார்ப்ஸ், அதாவது வந்து கேலரிஸ் கம்மியாக இருக்கணும், பட் ஆனால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு 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 சின்ன ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். இது கூட வந்து கேபேஜ் கொஞ்சம் போட்டிருக்கேன். கேபேஜ் அவ்வளோ நல்லது, வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லது. இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ நான் போடுறேன். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கேப்சிகம். ஸோ எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயும் போடணுன்னு ஆசைப்பட்டாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கேப்சிகம் கொஞ்சம் ஒரு கால்வாசி மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். எனக்கு நார்மலாக கேப்சிகம் பிடிக்காது, பட் இருந்தாலும் வந்து இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் கேப்சிகம். ஸோ அதனால் குடைமிளகாய், ஸோ அதனால் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பெப்பரை இடிச்சு இதுதான் குடைமிளகாய். ஸோ அப்படி சொல்லக்கூடாது, சாப்பிட்றதில்ல. ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடித்து பெப்பர் வந்து வாங்கிட்டு வந்து இடிச்சுக்கோங்க. கடையில் வாங்குறத வந்து போட வேண்டாம். ஸோ இது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும், நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கடையில் கலக்கிறதுல வந்து நார்மல் ராக் சால்ட் போடலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது கலக்கலாம். அதனால் வந்து இது போட்டுக்கோங்க. இது கூட வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சால்ட்டை ஃபுல்லாகவே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஒயிட் சுகர், ஒயிட் சால்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட்டாக தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. ஸோ இது வந்து பிங்க் சால்ட்டு. ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியாக உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதில் வந்து 2 இல்லை 3 எக்கு நான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நமக்கு வந்து அன்னைக்கு கூடிய குவான்டிட்டி, அதாவது அன்றைக்கி எவ்வளோ எடுத்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அத்தனை எக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 3 முட்டை நான் சேர்த்துட்டேன் நான். ஸோ இதை வந்து நல்லா பீட் பண்ணி 3 எக்கு வந்து சேர்த்துக்கலாம். தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2, உங்களால் அவ்வளோ சாப்பிட முடியலன்னா 2 சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு இது தான். ஸோ நீங்கள் இது சாப்பிட்றதுக்கு முன்னால் 1 கிளாஸ் வந்து வாட்டர் குடிச்சிக்கோங்க. இது ஊற்றுறதுக்கு முன்னால். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 கிளாஸ் வந்து வாட்டர் குடிச்சிக்கோங்க. அண்ட் வந்து இதை போட்டுட்டு, அதாவது 1 கிளாஸ் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு, 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ இதை நம்ம பீட் பண்ணி வச்சுட்டு நம்ம 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நம்ம அடுப்பில் சுட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ங்க இது. ஸோ இதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நான் வந்து ஊற்றி சாப்பிட போகிறேன். ஸோ ஊற்றி சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன். தோசை தவா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றுறதுக்கு முன்னால் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. ஸோ இதில் ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலே நம்ம சேர்க்க போகிறதில்ல. எனக்கு எக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிடலாம். ஆயில் நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கவே கூடாது. அதுதான் வந்து இதில் வந்து ஒரு ஓகே, அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பியூட்டியே. ஸோ நம்ம ஆயில் சேர்க்காமே நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த தவாவில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக்கில் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆயில் இல்லை அப்படின்னும் போது இது கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும், ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும்.
அந்த அயன் தவாலாம் எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஆயில் சேர்க்கவே கூடாது. ஆயில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ நம்ம பொரியல்லாம் செய்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம அதில் ஆயில் சேர்ப்போம். ஸோ அப்போ வந்து அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஆயில் வந்து நம்ம உடம்புல வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆயில் எதுலெல்லாம் குறைக்கணுமோ அது அதிலெல்லாம் குறைச்சிக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து பாயில்டு எக் சாப்பிடும் போது இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது. பட் டெய்லி நம்ம பாயில்டு எக் சாப்பிட முடியாதுன்றனால இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வேகட்டும். ஸோ இப்போ திருப்பி போட்டோம்னா ஓகே வெந்துச்சு பாருங்கள். ஆயில் ஊற்றாமல் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். நான்ஸ்டிக்குன்றனால தான் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம சாப்பிட்லாம். இன்னொன்று போடுறதுக்கு முன்னால் நான் வந்து சில விஷயங்களை மறந்துட்டேன். நான் ஆட் பண்ணணும்னு நினச்ச விஷயங்களை இதில் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் வந்து பயங்கர இங்கே பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு பயங்கர ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு சின்ன டொமேட்டோவை ஒரு மீடியம் சைஸ்க்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து இது வந்து ஒரு ஸ்பினாச் அந்த வகை கீரை வகை சார்ந்தது தானே. ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு. அண்ட் லோ கார்ப் தான் இதுவும். இது கூட வந்து குட்டி குட்டியான இருக்குன்னா கருவேப்பிலையில் வந்து அவ்வளோ நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ இது வந்து ஃபேஸை வந்து நல்லா ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்ம இது தனியாக எடுக்க மாட்டோம்ல அதனால. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் வந்து இதே மாதிரி தான் டெய்லியும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆரல்ஸ் நீங்கள் ஸ்பினாச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீரை ஏதாவது ஒரு கீரை உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அந்த கீரை ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தோசை தவாவில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த 2 இதையும் சாப்பிட்டோம் அப்படின்னாவே வயிறு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஸோ இது வந்து நம்ம ஆயிலே ஊற்றக்கூடாது. ஸோ எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே இது கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் திருப்பி போடும்போது காட்டுறேன். என்ன கேட்டால் இந்த 2 ஆம்லெட் நம்ம போட்டிருக்கோம்ல. ஸோ இதுவே வந்து பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்டொமக்கு. கண்டிப்பாக வந்து 11 o'clock நமக்கு அந்த ஒரு பிரஞ்ச் கூட நமக்கு தேவைப்படாது. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகுது. நமக்கு அந்த பிரஞ்ச் கூட நமக்கு தேவைப்படாது. டேரெக்டாக வந்து நம்ம லஞ்ச் எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வயிறு. பிகாஸ் இதில் வந்து எல்லா அதாவது முட்டையை வந்து ப்ரோட்டீன் தான். 3 முட்டை எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து வெங்காயம் எடுத்திருக்கோம். லோ கார்ப்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே லோ கார்ப்ஸ் தான். வெங்காயம், கேபேஜ், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை தழை இதெல்லாமே. அண்ட் வந்து உப்பு கூட நம்ம வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கனால நோ ப்ராப்ளம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கீரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். டேரெக்டாக கீரை மட்டும் போட்டு நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து லைட்டாக திருப்பிடலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பங்க. தக்காளி இருக்கிறனால வேகிறதுக்கு அதாவது திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டது வந்து தக்காளி போடலை. இது என்னை கேட்டால் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா 2மே வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை சைஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டோங்க காட்டுறேன். ஸோ வெந்திருக்கும். ஸோ பார்க்கவே சூப்பர் யம்மியாக இருக்குது. ஸோ இதையும் வந்து பிளேட்டில் மாற்றினா ஐயோ ஓகே சாப்பிட போகிறது தானே. அதான் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ சேர்க்காதனால சூப்பராக வந்துச்சு. டொமேட்டோ சேர்த்துருக்கனால கொஞ்சம் வந்து கஷ்டப்படுது வரத்துக்கு. வா ஓகே. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ யம்மி அண்ட் ஸோ கலர்ஃபுல். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து எடுக்கவே முடியல, பிஞ்சிட்டே வருது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது போலட்டுருக்கு. ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து தண்ணி குடிச்சிடலாம். ஸோ டயட்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்றோம். பட் ஆனால் வந்து இது எல்லாமே நல்ல ப்ரோட்டீன் அண்ட் வந்து லோ கார்ப். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து கேலோரிஸ் ஏறவே ஏறாது. அண்ட் வயிறும் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ஆஃப் வாட்ரு சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிக்கணும். சாப்பிடும்போது இடையில வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கவே கூடாது, கொஞ்சம் கூட எடுத்துக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம சாப்பிட்ணும். ரொம்ப பொறுமையாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம வாட்டர் எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ட்ரிங்க், பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக போட்டுட்டு ஃபுல் வெயிட் லாஸ் வந்து ஹிஸ்ட்ரி எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. போதும்.